கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும்போது, அதுவும் முக்கியமா அந்த குரு பார்க்கும்போது, அது செவ்வாவா இருந்து குரு மங்கள யோகமா செயல்படும் போது பாத்தீங்கன்னா, வேலையில நெருக்கடி தான் இருந்தா கூட அதுலயும் ஒரு சோபிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும், ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணீங்கன்னா வேலை மாறலாம், உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த 39 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, என்னதான் உங்களுக்கு ராசியில ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம், அது சுபமான விஷயங்களை பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில இருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒண்ணும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகம் என்ன பண்ண போகுது? 39 நாட்கள் என் வாழ்க்கையை மாத்திருமா சார், நான் எப்படியா முன்னுக்கு வந்துடுவேனா சார், ஜெயிச்சிருவேனா சார், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், நிறைய போராட்டத்துல இருக்கேன், மன கஷ்டங்கள் அதிகமா இருக்கு, நிறைய பேர் நம்மளை காயப்படுத்துறாங்க, ரொம்ப வாழ்க்கையில இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததே கிடையாது, 7.5 சனிலாம் ஜென்ம சனியெல்லாம் கூட சொன்னாங்க, ஆனா அது மாதிரிலாம் கூட அப்ப இல்லை, இப்ப ரொம்ப மன வேதனையில இருக்கேன், கடனுடைய அளவு அதிகமாயிட்டு இருக்கு, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்துல நிறைய சண்டைகள், சச்சரவுகள், நான் பெரியவனா நீ பெரியவனா, என்னை நிறைய பேர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, வேலையில கடுமையான பிரச்சனை இருக்கு, வேலை எப்போ போகும்னு தெரியாம இருக்கேன், உறவுகள் எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, எல்லா இடத்துலையும் ஏமாந்துட்டு இருக்கேன், உடல்நிலையில ரொம்ப பாதிப்புகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மை. அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த 39 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்க ராசியை குரு பார்க்கிறார் முதல்ல, அதே போல லாபஸ்தானத்தில் செவ்வாய், அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா கோச்சாரத்துல லாபஸ்தானத்துல ஒரு கிரகம் வரும்போது, அதுவும் முக்கியமா அந்த குரு பார்க்கும்போது, அது செவ்வாவா இருந்து குரு மங்கள யோகமா செயல்படும் போது பாத்தீங்கன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சில வாய்ப்புகள் வந்துதான் ஆகும். நீங்க என்ன பண்ணணும், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை முதல்ல எடுத்து ஓரம் வச்சுட்டு, தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் லாபம் வரப்போகுது, நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படின்னு இருக்கிற தொழிலை
மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செஞ்சா நடக்கும், என்னெல்லாம் செஞ்சா நடக்காதுன்னு யோசிங்க. அதை செயல் திட்டமா மாத்துங்க. அதை 39 நாள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த 39 நாள்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பொருளாதாரத்துல டக்குன்னு ஒரு உயர்வு வருவதற்கான ஒரு சான்சஸ் இருக்கு. சில விஷயம்லாம் பரவாயில்லையே, நெகட்டிவா இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு நீங்களே உங்களை மார்த்தட்டிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலையில நெருக்கடி தான் இருந்தா கூட அதுலயும் ஒரு சோபிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும், ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். வேலை இல்லாதவர்கள் இந்த 39 நாள் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும், எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு பல பேர்கிட்ட பேசி 4-5 இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கடைசியில கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஆனா கிளிக் ஆகுமானா கண்டிப்பா கிளிக் ஆகும். அதே போல வேலை மாறுறவங்களும் அப்படிதான். நெருக்கடி இருக்கும், பிரச்சனை இருக்கு, வேலை மாறலாம் ட்ரை பண்ணான்னு நடக்க மாட்டேங்குது சார். ஒரு இடத்துல எல்லாம் இன்டர்வியூலாம் முடிஞ்சு ஓகே சொல்லிட்டாங்க, உடனே ஜாயின் பண்ண சொன்னாங்க, ஆனா இந்த ஆபீஸ்ல ரிலீவ் பண்ணாம விட்டாங்க. இப்படிலாம் பிரச்சனைலாம் இருந்திருக்கு. அந்த நிலை மாறும். இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா வேலை மாறலாம், உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த 39 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி சம்பளத்தை நீங்க டிமாண்ட் பண்ணலாம், பொசிஷனை சில நேரத்தில் நீங்க டிமாண்ட் பண்ணலாம். அதுக்கான சான்சஸ் இருக்கு, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சம்பளம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, நான் ஏற்கனவே லாஸ்ட் இவ்வளவு வாங்கினேன், எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வேற சார் வேலை கிடைச்சாவே போதும் அப்படின்றீங்கன்னா அது மாதிரி இல்லாம கொஞ்சம் யோசிங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளால அனுகூலமான சூழ்நிலைகள், உங்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம், நல்லது நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தைகளால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க ஏதாவது போட்டியில வெற்றி பெறதை பார்த்து ரசிக்கக்கூடிய நேரம், சந்தோஷப்படக்கூடிய நேரம், அவங்க ஏதாவது போட்டியில கலந்துக்கிறாங்க செய்யறாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களால உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். இருக்கிற கஷ்டத்துல அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதே போல கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் தேடி வரும், திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். என்னதான் உங்களுக்கு ராசியில ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல படிப்புள்ள, நல்ல வசதியான, நல்ல அழகான ஒரு வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும்னா ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த கும்ப ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அதற்கான முயற்சிகள் பண்ணுங்க. என்னன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இப்ப என்ன இருக்குன்னா, பயங்கர நெகட்டிவா இருக்கீங்க, ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே எனக்கு எதிரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த மைண்ட் செட்டை எடுத்து கழட்டி வச்சுட்டு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்ல எல்லாத்தையும் ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு 39 நாட்கள் அது ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில மென்மேலும் உயர்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள நாட்களாக கண்டிப்பா அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குருமங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும், நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல, நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை, இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது, என்ன திறமசாலியா இருந்தாலும் ஒன்றும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம் என்ன அவயோகம் தெரிஞ்சுங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்க ஜோசியரே பாருங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதேமாதிரி பிரசன்னத்தில் உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவில்ல வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவில்ல வளர்ச்சி இல்லை, கோவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.